வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்தியாவில் மாங்காய் சீசனுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாங்காய் மாம்பழத்தை வச்சு 4 டெலிஷியஸான ரெசிபிஸ் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 4 ரெசிபிஸுமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த 4 டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மாங்காயில் சட்னி பண்ண போகிறேன். இது ஒரு சட்னியாக மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்ப்ரெட்டாக கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். முதல்ல மாங்காய் சட்னிக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு மாங்காய் சேர்த்துக்கிறேன். இதோட தோலெல்லாம் சீவிட்டு நான் மாங்காய் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் புளிக்காது, ஓரளவுக்கு ஸ்வீட்னஸோடு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயும் இதோடு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதில் ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இது நம்ம அரைச்சி எடுத்தோம்னா மாங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இது சட்னிக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்காமல் இப்போ தோசை மேலே நீங்கள் தோசை ஊற்றிட்டு அதை இதோட ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம். இது நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா 2 வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற விட்டுறலாம். இதை அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் மாங்காய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கலர் பாருங்கள், அந்த காஞ்ச மிளகாய் சேர்த்ததுனால அந்த ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருந்தது இந்த மாங்காய் சட்னி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதை இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா தாளித்து விட்டுட்டு அதை தோசையோடு நான் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்க போகிறேன். நல்லா தோசையை மெலிசாக ஊற்றிக்கோங்க. மெலிசாக ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அந்த மாங்காய் சட்னி எடுத்து இதோட ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே கிறிஸ்பியாக அப்படியே எடுத்து மூடி சாப்பிட்லாம். திருப்பி நீங்கள் சட்னி தொட்டுக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், ஓரளவுக்கு தோசை வெந்ததுக்கு அப்புறமா நான் இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை மூடி அப்படியே நீங்கள் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி போட வேணாம். திருப்பி போட்டிங்க அப்படின்னா அந்த சட்னி கல்லில் பிடிச்சிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையோட மட்டும் இல்லைங்க, இட்லி சப்பாத்தி கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் ஈவன் ரைஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாங்காய் சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மாங்காய் சீசன் வந்தாலே இது எங்கள் அம்மா கண்டிப்பாக பண்ணுவாங்க. இனிமே உங்கள் வீட்டில் மாங்காய் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவையும் இருக்கக்கூடிய மாங்காய் பச்சடி தாங்க நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அறுசுவையும் இருக்கும். இப்போ வாங்க மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் நீங்கள் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் துருவுறதுனா கூட நீங்கள் துருவிக்கலாம். பட் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு நம்ம வரமிளகாய் சேர்க்க போகிறோம். நான் 4 வரமிளகாவை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாங்காவை பார்த்தீங்கன்னா தோல் சீவி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் அந்த தோல் இருக்கட்டும், அந்த தோலோட துவர்ப்பு வேணும் அப்படின்றதுக்காக மாங்காயை தோலோடவே நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காயை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க.
ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மாங்காய் பச்சடி ரெசிபிங்க இது. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து இதை செஞ்சிடலாம். ஜென்ரலாக இதை வந்து நியூ இயர் அப்போ பண்ணுவாங்க. ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு அறுசுவையும் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இதை செய்வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்து மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் இன்னும் சின்ன பீசஸாகவும் கட் பண்ணலாம், இல்லை துருவி கூட நீங்கள் வந்து மாங்காவை துருவியும் இதை செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம கசப்புக்காக வேப்பம் பூ சேர்ப்போங்க. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதை கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வந்து இதை மூடி போட்டு மூடி குக் பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், அந்த தோல் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ மாங்காய் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம். சில பேர் வந்து சர்க்கரை கூட சேர்ப்பாங்க, பட் வெல்லம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் கருப்பட்டி வெல்லம் அல்லது நார்மல் வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து நான் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெல்லம் வந்து நல்லா இதில் உருகி வந்ததுமே நம்ம வந்து வேப்பம்பூவை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வெல்லம் எல்லாமே உருக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி லைட்டாக கிரேவி மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த வெல்லம் உருகி. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வேப்பம்பூ நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் இந்த வேப்பம்பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கசப்பு நிறையா வேணும், நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா வேப்பம்பூ வந்து நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த அறுசுவையும் கொண்ட மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மாங்காய் வாங்கினீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து 3rd ரெசிபி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கிற குல்ஃபி ரெசிபி தாங்க நான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஜென்ரலாகவே குல்ஃபி வந்து ரொம்ப ஈஸி தான் வீட்டில் பண்ணுறது. அண்ட் இந்த மாம்பழத்தை வச்சு குல்ஃபியை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாம்பழ குல்ஃபிக்கு நான் நார்மல் சைஸ் மாம்பழம் 3 மாம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 மாம்பழமும் 3/4 லிட்டர் பாலும் சேர்த்துட்டு நமக்கு வந்து 4லேருந்து 5 குல்ஃபி கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யணும்னா இதை விட அப்படியே டபுளாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. குல்ஃபி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு டேட்ஸ் எடுத்துக்கோங்க, பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டரில் நல்லா சோக் பண்ணி வைக்கணும். 1 மணி நேரம் வந்து இது நல்லா ஊறணும். நம்ம நார்மல் வாட்டர்லேயுமே இதை வந்து ஊற வைக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இப்போ ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த சுடு தண்ணியில் இந்த டேட்ஸும் கேஷ்யூ நட்ஸும் வந்து நல்லா ஊறி வரும். அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணணும். அடுத்து பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். நான் வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி கலக்காமல் திக்கான பால் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் பரவாயில்ல. பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும், நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. அடுத்து இந்த பாலை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து அந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்க சீட்ஸையும் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பிளெண்டரில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸையுமே நீங்கள் வந்து சேர்க்கலாம். இது 2 தான் சேர்க்கணும்னு இல்லை. அடுத்து நான் 3 மாம்பழத்தில் தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த பழம் மட்டும் நான் வந்து குல்ஃபிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மாம்பழத்தை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். அந்த பிளெண்டரில் 3 மாம்பழத்தை நம்ம சேர்த்துடலாம். மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மாம்பழம் நீங்கள் குல்ஃபிக்கு யூஸ் பண்ணணுன்னா, நம்ம கட் பண்ணும்போதே நார் மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் குல்ஃபிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இதோட நம்ம ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி பாருங்கள். ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது. பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் குல்ஃபி நல்லா வரும். நல்லா க்ரீமியாக நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கோங்க. குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம நார்மல் டம்ளரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிங்ஸ்க்காக அந்த மோல்டில் நட்ஸ் எல்லாம் நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். அண்ட் ஈவன் எடிபிள் ரோஸ் பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த குல்ஃபி பேட்டரை இந்த மோல்டில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஓட்டெல்லாம் அங்கே எங்கே ஏர்லாம் ஃபில் ஆகாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை மோல்டில் எடுக்கிறீங்களோ அத்தனை மோல்ட்லேயும் இந்த பேட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து சில்வர் ஃபாயிலால் கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகும். இதை வந்து இப்போ நாம் 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாம்பழ குல்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. மோல்ட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நார்மல் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அந்த குல்ஃபி வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சர்க்கரையே போடலனாலும் செம்ம டேஸ்டியாக இருந்தது. அந்த மாம்பழத்தோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இனிமேல் கடையிலேருந்து வாங்காமல் நீங்களே குல்ஃபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸோ எதுவுமே இருக்காது. ஸோ நேச்சுரல் ஸ்வீட்டோட நல்லாவே இருக்கும். அண்ட் மாம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் இதில் என்ன பழம் வேணாலும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாம்பழ குல்ஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 4வது ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் ஆனாலுமே சுத்தமாக கெட்டே போகாத மாதிரி ஒரு மாங்காய் உப்பு ஊறுகாய் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க மாங்காய் உப்பு ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு அந்த குண்டு மாங்காய் எடுத்துக்கோங்க. இது வந்து ஊறுகாய் மாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாங்காய் எடுத்துட்டு பின்னாடி பக்கம் வந்து கட் பண்ணிக்கோங்க. சீடுக்கு 2 பக்கமுமே கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் அந்த எண்டில் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கல்லுப்பு எடுத்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே கல்லுப்பு நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் கல்லுப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாங்காயுமே கட் பண்ணி கல்லுப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. கல்லுப்பு தான் இதுக்கு சேர்க்கணும், தூள் உப்பு சேர்க்கக்கூடாது. நான் இப்போ இதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 மாங்காயில் இதே மாதிரி நான் உப்பு சேர்த்து வச்சுட்டேன். இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. இதை வந்து 24 hours ஓவர் நைட் வந்து இதை நம்ம அப்படியே விட்டுறணும். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து கரைஞ்சி அதில் வந்து தண்ணி அடியில் சேர்ந்துருக்கும். இதில் எல்லா மாங்காலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே கரைஞ்சி அந்த தண்ணி அடியில் வந்திருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அந்த மாங்காயில் இருக்க அந்த உப்பு எல்லாமே அப்சர்வ் பண்ணி அந்த தண்ணி அடியில் வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. ஸோ இந்த தண்ணியை நாம் கீழே ஊற்றிடாமல் அதை அப்படியே வச்சுருக்கணும். இப்போ இதில் இருக்க எல்லா மாங்காயை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சன் ட்ரை பண்ணணும். நல்லா வெயிலில் நல்லா காய வைக்கணும். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் எண்ணெயோ இல்லை காரமோ தேவையில்லை, அதெல்லாம் சேராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இதுக்கு எண்ணெயும் தேவைப்படாது, நம்ம மிளகாத்தூளுமே சேர்க்க தேவையில்லை. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பர்பாக இருக்கும். ஸோ ஒரு அகலமான பிளேட்லேயோ இல்லை ஒரு ஷீட்லேயோ இந்த மாதிரி அந்த மாங்காயை நல்லா குலுக்கி விட்டுட்டு வெறும் மாங்காய் மட்டும் இதில் எடுத்து வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. சாயங்காலம் வரைக்கும் இது நல்லா காயட்டும். இது வந்து செகண்ட் டேங்க. ஸோ இந்த தண்ணியை ஊற்றிடாமல் அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பவும் ஈவினிங் எடுத்து இதே தண்ணியில் அந்த மாங்காயை நம்ம போட்டு மூடி வச்சிடணும். ஸோ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இதை வந்து காலையில் 8 o'clock இது. ஸோ காலைல 8லேருந்து ஈவினிங் ஒரு 5:30 to 6 வரைக்கும் நல்லா வெயிலில் காய வைக்க போகிறேன். இந்த ப்ராசஸை வந்து நாம் இந்த மாங்காய் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுற வரைக்கும் நாம் இதை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் ஈவினிங் திரும்பவும் அதே தண்ணியில் அந்த மாங்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். இப்போ இதை மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு திரும்பவும் அடுத்த நாள் காலையில் வெறும் மாங்காயை மட்டும் எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்கணும். இது பார்த்திங்கன்னா
ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாருங்க, நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அந்த உள்ள எல்லோவா இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே இன்னும் கம்ப்ளீட்டா அந்த ஒயிட் கலர்ல மாறணும். அது வரைக்கும் இத நம்ம நல்லா காய வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா 8 நாள் ஆயிடுச்சு. ஸோ 8 நாள் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இந்த ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆகணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கல்லு மாதிரி இருக்கும். நம்மளால வந்து ரொம்பலாம் அந்த மாங்காய வந்து பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். நீங்களும் இந்த மாங்காய் சீசனுக்கு இந்த குண்டு மாங்காய், ஊறுகாய் மாங்காய்ல இந்த மாதிரி எண்ணெயோ இல்ல காரமோ போடாம இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இத வந்து நாம மாங்காய் கிடைக்காத சீசன்ல சாம்பாருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார்ல நீங்க மாங்காய் போடுறதுக்கு பதிலா இந்த மாங்காய வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே டேஸ்ட்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா அந்த மாரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஈவன் இந்த கொட்டை கூட, இந்த சீட்ஸ் கூட நம்ம வந்து அந்த சாம்பார்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாருக்கும். அண்ட் இத பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பக்கமும் அந்த சீடுக்கு 2 பக்கமும் இருக்கிறத நம்ம வந்து உடைச்சிட்டு, நீங்க வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 வருஷம் ஆனாலுமே வந்து இது கெடவே கெடாது. அப்படியே நல்லாருக்கும். நீங்களும் இந்த மாங்காய் உப்பு ஊறுகாய ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண 4 ரெசிபீஸுமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சம்மருக்கு மாங்காய், இந்த மாம்பழம் வச்சு நீங்களும் இந்த 4 டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மறக்காம குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.